நாட்களாக தோல்வியை தழுவிருக்கிறேன். அரசனாக இருந்த எனக்கு குலக்காரன் என்ற பெரிய பட்டமும் பதவியை கிடைத்தது. அந்த பதவியும் ஏற்றி நான் அஞ்சாமல் படிக்கு 18வது நாளையில் வெற்றி காண்போமே என்று நினைந்து எப்படியாவது வெற்றி நமக்குத்தான். ஆன போனால் என்ன, சேன போனால் என்ன, பிள்ளை போனால் என்ன, பொண்டாட்டி போனால் என்ன, ஆனா வெற்றின்னு ஒரு 3 எழுத்து நான் பார்க்கிறேன். அந்த வெற்றி மீது என்னுடைய பார்வைப்பட்டு இருக்கிற வேலை மாமா எப்படியாவது வெற்றி அடைவோம் என்று நான் துணிந்து இந்த குருசத்திர வருகின்ற போது எனக்கு சல்லாச உல்லாச எல்லாசும் போச்சுதையாம். ஒரு கோடி கொடுத்தா இந்த முடிய விஷயம் நான் என்ன சாவத்துக்கு சாதாரணமான பணக்காரனா இளமையா இருக்கின்ற நேரத்தில் என்னுடைய வேகம் மாமா அரசு பீடத்துக்கு நான் வருகின்ற காலத்தில் எண்ணிலடங்கான மாதர்கள் கரம் பின்னி நிற்பார்கள் மாமா. பல வகையான மலர்களை அதன் மீது தூவ அந்த மலர் மீது என்னுடைய பாதத்தை வைத்து குறித்து ராஜபீடத்துக்கு நான் போவேன். இந்த 18வது நாளையில் மாமா ரணகலம் என்று சொல்லக்கூடிய ரத்தாடு ஓடிக்கொண்டிருக்கின்ற வேலை உண்மைதான். அந்த ரத்தாரை நான் கால் மிதித்து அந்த ரத்தம் என்ற சொல்லதை தீட்டலான மேடைக்கு போறதுக்கு நாள் வந்து விட்டு இந்த மாதிரி எண்ணி நான் இருக்கிற வேலை மாமா வரலாறை படைத்த இந்த துரியோதனன் பக்தி இருக்க வேண்டிய குருசத்திர பூமியை நான் ஆடி இருக்கிறேன். வாசன திரவியம் இல்லை மாமா, அந்த வாசன திரவியன் மேனி எல்லாம் பூச வேண்டான இந்த மன்னன் வாசனை விட்டு நான் புறப்படுகின்ற நேரம் சீவும் ரத்தம் கலந்த மேடைக்கு நான் புறப்பட்டு போயிருக்கிறேன் மாமா. அப்படி போயிடாமல் வெற்றி அடைவோம் என்று என்னுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வீண் போகப்படாதே என்று துணிந்து எப்படியாவது நாமல் வெற்றி காண்போம், அந்த வெற்றியில் இந்த நாட்டை ஆள்வோம் என்று 18வது நாள் குருசத்திர பூமிக்கு போய்கொண்டிருக்கிற போது 11 அக்ரோணி சேனைகள் என்னுடைய பலம், 7 அக்ரோணி சேனைகள் பாண்டவருடைய பலம். அந்த 7 அக்ரோணி வீழ்த்துவதற்காக 11 அக்ரோணியை இந்த மண்ணில் சாத்தி விட்டார்களே மாமா. அந்த மண்ணில் சாத்திய நேரம் என் தோளுக்கு துணையா இருந்த என் தம்பிமா
நேரம் 32 விசாலம் பொருந்திய குருஷத்திர பூமி. அந்த பூமியில் 11 அக்ரோணி சேனைகள் வளமாக கட்டி நின்றார்கள். 7 அக்ரோணி சேனை இடமாக கட்டி நின்றார்கள். இருதரப்பும் அணிவகுத்து நிற்கிற நேரத்தில் மாமா என்னுடைய நெஞ்சமாகப்பட்டது பூரித்துக் கொண்டு இருந்ததே மாமா. ஏ அப்பா 7 அக்ரோணி ஒரு கடசாணிக்கு கூட சரியில்லை. ஆனா 11 அக்ரோணி சேனை நம்முடைய பலம் என்று எண்ணி அதை பார்த்து நான் பூரித்தேன் அன்று மாமா. அந்த 11 அக்ரோணி சேனையில் தலைமையாக நின்றவர் 886 வயது படைத்தவர், சண்டைக்கு அஞ்சாதவர், படையை கண்டு மிரளாத ஒரே ஒரு மன்னன், மாவீரன், பிதாமகன், எங்களுடைய தாத்தா. உங்களுடைய தாத்தா 10 நாள் சேனாதிபதி பட்டம் வகுத்தார். மற்ற 6 நாட்கள் 7 நாட்கள் மற்ற 11 அக்ரோணி சேனைக்கு வழங்கினார். ஒரே ஒரு மனிதன் 10 நாள் சேனாதிபதி பட்டம். ஆமா 11 அக்ரோணி சேனைக்கு 10 நாள் போக இருக்கிற அன்னைக்கு 7 அக்ரோணிக்கு 7 நாள் தான். ஆமா நெஞ்சில் ஈரமுள்ள என் தாத்தாவா விளங்கியவர் வேண்டானே. முன்னணியில் அவர் நிற்கின்ற நேரம் மச்ச யூகத்தை வளர்த்து மச்ச யூகத்தை மன்னர்கள் ஒடிக்க முடியாது என்று நினைந்து என் தம்பிமா அங்க துறையாலோ இங்க மாண்டரையா எந்த திசையை பார்த்தாலும் என்ன நிகழ் சார்ந்திருக்கின்றது மாமா. குருசத்திர பூமியில் மிதந்த சேனைகள் அல்ல என்னுடைய படைகள் மாண்டது மாமா. அந்த ஒரு நாளில் பதற சிதற கதற 3 அக்ரோணி சேனையை பால்படுத்தினா பிதாமகன். ஒரே ஒரு ஆள் 3 அக்ரோணி சேனையை வெற்றி வீழ்த்தினார். 7 3 போனா 4 தான். அந்த 4 அக்ரோணி சேனையை சாதாரணமா வீழ்த்தி விடுவார் தாத்தா என்று நான் நம்பினேன் மாமா. அந்த வீழ்த்துவார்கள் என்று என்ன பூரிப்பாகப்பட்டது. அந்த ரணகல பூமியான அந்த பூமாதேவி ஆகப்பட்டவள் இவ்வளவு கர்வமா இவ்வளவு பின்னால் பேசுனீங்கன்னா நான் பேசதான் நினைக்கிறேன். சவுண்டு அழகா செவிட்டுக்காரி வந்துக்கு நீங்க ஆனீங்கன்னா அந்த காவை விட்டுட்டு எங்கன்னா போயிடும். தயவு செஞ்சு கொஞ்சம் கம்மியாக குட்டிடும். ஏன்னு கேக்குறியா? தேவோ 1972 இதை நான் மேடையில் ஏறினேன். எத்தனை வருஷம் ஆகுது? 1972 இன்னைக்கு 26. 72வது ஆண்டு ஏறுகின்ற போது கோடான கோடி மக்கள் அத்தனை பேரும் ஊமையாக்கி நான் மேடையில் பேசினால், ஆனா அந்த 72 நான் மேடை ஏறதுக்கு முதல் காரணம் இந்த ஊர் தான். இந்த ஊர் தான். இங்கதான் அந்த பொக்கிஷம் கைக்கு கிடைத்தது. ஏய் தமிழ்நாட்டில் தனியா போடணும் கூச்சு. அந்த பொக்கிஷம் என்னுடைய கையில் கிடைத்ததுனால
இது நாள் வரை வருடம் 12, 14, 15 படுகள் அடிக்கும். சாகும் போதும் ஏறும் போதும் வெளியே வரும்போதும் முன்ன தின்னப்பிட்டு வராது, பட்லூர் வரும். பத்தவங்க தின்னப்பீட்டில் இருந்தாலும் இந்த பொக்கு இந்த மேடைக்கு வரதுக்கு ஒரே ஒரு காரணம், அண்ணாரா விளங்கி வர வேண்டியான அண்ணாமலை, ஆறுமுகம், மாரி கவுண்டர், மலையப்ப கவுண்டர், அண்ணாமலை, அவங்க 4 பேர். ஆமா, அதெல்லாம் அண்ணாமலை தான் அந்த புக்கை நானும் கொடுத்தாரு. டேய் இது உனக்கு உதவுண்டாரு, உனக்கு உயிரோட தான் இருக்கிறார். ஒன்னா கேட்டாரே கொடுக்குறேன் கண்ணாரு, எங்க எப்படி தெரியும் நெஞ்சில் இருக்கிறது எடுத்து கொடுக்க முடியுமா? அந்த மாதிரி 74 நாள் 18ஆக வருகிற போது முதல் இந்த பொக்குசை மாதிரி விளங்கியது. எங்கன்னு கேக்குறேன்? ஆமா, பாச்சால நகரம். அந்த நகரத்தில் வருகின்ற போது அத்தனை பேர் அப்பெல்லாம் பணம் மழை பெஞ்சாலே கட்டின்னு உட்காருவாங்க. இந்த மாசத்துல தான் ஆடும். அன்னைக்கு இந்த வரை 10 பார் தான் ஆடுவோம், 10 படுகள் அடிப்போம், 10 திரௌபதி துயில் ஆடுவோம். அந்த அந்த ஆட்டம் போச்சு. இப்போ யாரும் பார் போடுறதில்ல. 1 வருஷம் சுத்தமாவே நான் படுகளத்தை எட்டியே பார்க்கல. ஆனா இங்க அந்த வாய்ப்பு கிடைச்சிருங்க. ஏன்னா நம்ம ஊர்லயே ஆடணும் இல்ல, ஆரம்பிச்சு இந்த ஊர்ல. ஆமா, இங்கதான் அந்த புஷ்பம் நான் வாங்கிட்டு போனது. ஆமா, ஆனது முதல் பாஞ்சாலம். அன்னைக்கு இன்னைக்கு வேற நான் வெளியே வந்து அதெல்லாம் கம்முன்னு ஆகிக்குவோம். ஏதோ பையன், அப்ப பையன், இப்ப பையன் யாரும் சொல்லுவாங்களா? அப்ப எப்படி சொல்லுவாங்க? அடையாளம் தெரியாத கம்முன்னு இருக்காங்க. அந்த மாதிரி வருஷம் 10, 15, 13, 12 ஆந்திராவை சேர்த்து நடிச்சோம். தம்பி ராஜாவை துணை கொண்டு. ஆனா அந்த வருஷம் நம்ம பாரத்துக்கு போகக்கூடாதுன்ற ஒரு உறுதி. போனா என்ன சரிப்படுறது சொன்னாங்களே, இது வரையிலும் நான் மாதிரி துரியோதனை பார்க்கல. நாங்கள் பஸ்ஸில் போகும்போது அந்த நாய்க்கு மூட்டாய் நான் போய் 72 போய் உட்காந்து ஆட்டம் பார்க்கலான்னு என் தூக்கி வெளியே போட்டாங்க. அப்ப என்னைக்காவது இந்த கூடுத்து முன்னாள் ஆண்டு நினைச்ச சாதிட்டேன் இல்லையா? தூக்கி வெளியே போட்டாங்க. சொன்னாங்க பண்ண சின்ன பையன் வந்து செய்ய மாட்டாங்களா? ஆனா அப்பேற்பட்ட 18 தொடர்ந்து அடிக்கும். ஆனா இப்போ கொஞ்சம் இப்போ 4-5 வருஷம் விட்டுட்டாலும் இங்க விட்டது எங்க ஊர்ல நடிக்கின்ற நண்பர்கள், தோழர்கள், உறவுகள் என்று சொல்லக்கூடிய அத்தனை பேரும் ஒரு சடங்கா 18 ஆடணும். இந்த சிலையை போட்டு அடிச்சிடலாமனுக்காக நான் மறுப்பு பேசல. எவ்வளவு செலவாகுனா ஒரு 50,000 ஆகும். அன்னைக்கு 5 ரூபாயில் கூட அடிச்சுருக்கலாம். ஆனா அன்னைக்கு 50,000. இவ்வளவுதான் தொந்தரவு இல்லை. சிலை அடிக்கிறதுனா ஒரு புண்ணிய பூமி அங்க பிறக்கணும். அந்த இடத்துல அந்த பூமி அவன் படுத்தாவே அந்த புண்ணிய பூமி தான். பூமாதேவியை அரவணைத்தால் துரியோதரனை பார்த்து, என் அங்கையில் நீ படுக்க வேண்டும் என்று துணை நின்றாள் பூமாதேவி. அப்பேற்பட்ட வேடத்தை நடித்து அங்க வந்து இந்த பூமி ஏதோ புண்ணியமணியில் பார்த்து அங்க துரியோதரன் படுக்கிறதுக்கு உண்மை கதை கை நேரத்துல காசு வருவோம். அந்த மனுஷங்க உண்மை கதை ஐயோகின்னு எல்லாமே சொல்லலாம், நானே கூட சொல்லலாம். ஆனா கை வச்சா காசு வருது. அந்த மாதிரி வாயை திறக்கிறதால வரிசையா வந்துனே இருக்கும். ஒரு 2 மணி நேரம் கவனிந்தீங்கன்னா படிச்சுன்னு உங்க ஊர்ல பூரா கொடுத்துட்டு உங்களை வேலைக்கு வாங்கி போயிருக்கணும். அதனால கூச்சல் போடாதீங்க. மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளவு இருக்குது, எவ்வளவு பணம் வச்சுக்கிறோம், அந்த பணம் எங்கதான் போகுது, அதெல்லாம் இவன் தான் சொல்லுவோம். கடவுள் சொல்லல, கடவுள் வாங்குற கண்டார ஒளி பசங்க. ஆனா கொடுத்தவன் 11 அக்ரோனி சாலையில் என்ன தம்பிமார்களா விளங்கி வர வேண்டானே. 99 துருகனோ அங்க மாட்டார். ஐயோ தமையன் கண்ணன் பீசல் இங்க தோணானும் மரியலான ஆட்சி பீடத்துக்கு நான் வருகின்ற காலத்தில்
இந்த பொன்னான பாதத்தில் மண் படப்படாதே என்று எண்ணி உதவியாயிருந்த தாய்மார்கள் மலர்கள் தூவ அந்த மலர் மீது நான் மேடைக்கு செல்வேன். அண்ணனுக்கு ஆபத்து வந்து விடுமா என்று அணி அணியாக என்னுடைய அறிகாமல் சொல்லியிருக்கிறேன். அந்த துரிகளும் இங்க மாட்டாரையோ. நாங்க இருக்கிறோம். நான் இருக்கும்போது எதுக்காக நான் எதை சொல்லுவேன்? ஆமா இங்கு நான் எதை விடுவேன் மாமா? இந்த பூமியில் பிறந்து அதை வேண்டாம் பெருமானே, அதை வேண்டாம். நான் சாதித்தது எவ்வளவு கோடி மாமா. உண்மைதான். இந்த தோளுக்கு துணையாயிருந்த என் துறைகளை நான் பார்த்தேன். அவங்கள் மண் மீது சாய்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மாமா. அஞ்சாத இந்த நெஞ்சத்தை படைத்த நான் ஆமா என் தமையனாய் இருக்க வேண்டான தான தலைவர் கர்ணன் முதல் நான் அணிவகுக்கின்ற நேரத்தில் 10 நாள் சேனாதிபதி பட்ட எங்களுடைய அண்ணனுக்கு தாத்தா வாங்கி விட்டார், என்ன கடனில் சாத்து விட்டாரு என்று உறுதி கூறி என்று குடைவெல்லா விலகி வருவேன். நான் கண்ணமசேகன் ஓடிவிட்டார். இந்த பெரியவர் அவர் இந்த மண் மீது சாயும் வரை இந்த ரணகலத்துக்கு நான் வருவதில்லை என்று ஓடினாரே எங்கள் அண்ணா. அண்ணா நான் மரம் ஏறி கைவிட்டா போல் என் ராஜ்யத்தை உனக்கு முடிச்சுடுனேன் மன்னா. ஆமா எனக்கு துணையானே இருக்கட்டுமே என்று எண்ணி அங்கு நாட்டு மற்றவர்கள் அனுமதி இல்லாமல் படிக்க முன்னா நான் முடிச்சூடினேன். அங்கு நாட்டு தலைவராய் இருக்கின்ற அண்ணா அந்த மரம் ஏறி கைவிட்டா போல் என் சமயனாரே என்று முன்ன நான் நம்பினேன் அண்ணா. இந்த பெரியவர் மண்ணில் சாயும் வரை நான் குருசத்திர வருகிறதே இல்லை என்று ஓடிவிட்டார் என்னுடைய தமையனார். அப்ப ஓயாமல் 10 நாள் சண்டை நடந்தது. 10வது நாள் இந்த ரணகலம் என்று சொல்லக்கூடிய யுத்த பூமியில் எங்கள் தாத்தாவா விளங்கி வர வேண்டாம். அந்த பீஷ்மரோ தலை சாய்ந்தார் என் சகடி மாமா. பெரிய மனிதன் இந்த புண்ணிய பூமியில் சாய்ந்து விட்டாரே என்று